முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல கேட்டால் சரஸ்வதிக்கு ஒரு தனியான ஆலயம் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த புராண கதைகள் மூலமாக பார்க்கிற போது சரஸ்வதி கலைவாணிக்கென தனியான ஒரு ஆலயம் இல்லை என்பதை அனைத்து மாணவர்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். அவ்வாறு ஏறந்த ஆலயம் அமையவில்லை என்பதையும் நீங்கள் சற்று கேட்டிருக்க வேண்டும். எல்லா ஆலயங்களுக்கும் சொல்லியிருப்பீர்கள், ஆடி ஆலயங்கள் இருக்கு, துர்க்கைக்கு ஆலயம் இருக்கின்றது, விஷ்ணுவுக்கு ஆலயம் இருக்கின்றது, விஷ்ணுவுடைய மனைவியான லட்சுமிக்கு ஆலயம் இருக்கின்றது, ஆனால் சரஸ்வதிக்கு ஆலயம் இல்லை. ஏன் ஆலயம் இல்லை என்பதை சற்று கேட்டிருக்கிறார்கள், தெரிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் கல்விக்கு எல்லாம் அதிபதியாக இருக்கின்ற கல்வி தெய்வமாக விளங்குகின்ற சரஸ்வதிக்கு ஏன் ஆலயம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சக்திக்கு ஆலயம் இல்லை என்பது சரஸ்வதிக்கு ஆலயம் இல்லை என்பதற்காக நாங்கள் விட்டுவிடக்கூடாது. பாடசாலைகள் மூலமாவது கலைவாணியுடைய பெருமைகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கலைவாணியுடைய சக்தியுடைய வளர்ச்சிகளை நாங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பாடசாலைகள் நவராத்திரி பூஜைகளும் வாணி விழாக்களும் நாங்கள் கொண்டாடி வருகிறோம். இந்த ஆலயம் ஏன் அமைக்கவில்லை என்பதற்காக நான் ஒரு கதையை உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை பிரம்மரைக்கும் விசுவத்தும் இடையே ஒரு போட்டி ஏற்படுவது நான் தான் நீ பேசுகிறேன். இப்ப நீங்க கலைக்கிறதா, எனக்கு கலைக்க தெரியுமோ அல்ல உங்களுக்கு கலைக்க தெரியுமோ, இப்ப போட்டியை கலைக்கிறது மாதிரி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே ஒரு போட்டி இருந்தது. நானும் நீயும் பேசுறேன். அந்த போட்டி இருந்த சந்தர்ப்பத்தில் வந்து சிவபெருமான் வந்து நீங்கள் யார் பெரியவர்களாக இருக்கிறீர்கள் என்று பார்க்கறதுக்காக ஒரு வேலையை செய்ய ஒரு திருவையாக நிகழ்ச்சி. அப்ப ஒரு அடியை அம்பைகின்ற போது அடியை முடியை நீங்கள் யார் பேரி வருகின்றீர்களோ அவர்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்லி ஒரு கருத்து ஒன்று கொடுக்கப்படுது. இந்த பிரம்மாவோ விஷ்ணுவோ பெரியவர்கள் ஒன்று அறிகின்ற சந்தர்ப்பத்தில் யார் அடிமுடித்திருக்கிறார்களோ அவர் தான் பெரியவர் என்று அறிவிக்கப்படும். இந்த அடியை முடியை தேடுவதற்காக பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரம்மா வந்து அன்னப்பறவையாக வந்து வடிவமெடுத்து ஆகாய மாற்றமாக செல்ல, விஷ்ணுவானவர் பண்டை வடிவமெடுத்து நிலத்தின் கீழாக செல்கின்ற அடியையும் முடியையும் தேடுவதற்காக. இவ்வாறு அடியையும் முடியையும் தேடுவதற்காக பிரம்மா அவர்கள் அன்னப்பறவை வடிவமெடுத்து வானத்திற்கு இருக்கின்ற போது ஆனால் முடியையோ காணவில்லை. அதே மாதிரி விஷ்ணுவன் பண்டை வடிவமெடுத்து நிலத்தின் கீழாக செல்கின்ற போது அவரையும் அடியை காணவில்லை. ஆனால் நாங்கள் கண்டுவிட்டோம் என்று சொல்லி நாங்கள் பெரியவர் என்று கூறுவோம் என்பதற்காக பிரம்மா ஒரு கள்ள வேலை செய்கிறார். அந்த கல்லறையை பார்ப்போம். இந்த தாளம்பூவை சாட்சியாக வைத்து நான் முடிய கண்டனான் என்று சொல்லி சொல்லுகிறார் தாளம்பூவன். ஆகாயத்தூடாக சென்று அன்னப்பறை வடிவமாக சென்று ஆகாயத்துக்கு செல்லுகின்ற போது தாளம்பூவை சந்திக்கிறார். தாளம்பூவை சொல்லுகிறார், நான் முடிய கண்டனான் என்று சொல்லி சிவபெருமானுக்கு ஒரு பொய்ச்சாட்சி சொல்லுவோம்னு சொல்லுவேன். அப்ப எல்லாம் அப்படி கண்டுடன் என்று சொல்லி பிரம்மா வருகின்றார். வந்து சிவபெருமானுக்கு முன்னால தாளம்பூம் என்ன செய்யுது, பிரம்மா முடியை கண்டவரான் என்று சொல்லி ஒரு பொய்ச்சாட்சி சொல்லும். அதை முற்றும் அறிந்தவரான சிவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மீது பொய்ச்சாட்சியோடாக சொல்லப்பட்டது உண்மையிலேயே என் முடியை காணவில்லை, விஷ்ணு அந்த அடியை காணவில்லை என்பதற்காக இவ்வாறான பிரம்மனுக்கு வந்து ஆலயம் அமையக்கூடாது, பிரம்மனுடைய மனைவியான சரஸ்வதியை நாங்கள் ஆலயத்தில் ஆதரிக்க கூடாது என்ற காரணத்தினால் தாளம்பூவை நாங்கள் இன்று வழிபாட்டுக்கு எடுப்பதும் இல்லை, சரஸ்வதிக்கென ஒரு ஆலயம் அமைப்பதும் இல்லை, பிரம்மனுக்கென ஒரு ஆலயம் அமைப்பதும் இல்லை.